பூங்குழல் மீன் நம்ம இந்த 2 மாதத்துக்கு வருது. ஒரே முழுக்க நல்லா டேஸ்டாக இருக்கும். பூங்குழல்லாம் நல்லா செமையான மீன். டேஸ்ட் இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு 2 மாதம் தான் ஆகும். சீசனுக்கு வந்து போகிறோம். ரெகுலர் மீன் வந்து நாக்கு, கொறுக்கை. இங்கேக்கா வாங்கலாம் அந்த அவர் அங்கே மாதிரி பிடிச்சிக்க. விளக்கமாக சொல்லிடலாம். பூங்குழல் குழல் ரெட் மீன் நல்ல மீன். செனந்தான் சூப்பராக மொக்கையாக இருக்குப்பா. செனல் தான் பெருசாக மொக்கையாக வரும். செனலில் பாலை செனல் தான் அவ்வளோ அருமையாக இருக்கும். எதிர்லாம் எதிரில் வாங்கய்யா. பிடிங்க பிடிங்க. இந்த மீன் வந்து இல்லை எப்படி போட்டு தெரியுமா? வெட்டினா தான் நல்லா இருக்கும். அது வந்து பயங்கர ஸ்ட்ராங் நடுமுள் மட்டும் ஸ்லேஸ் போட்டோம்னாக்கா இது உடஞ்சிடும். மீனாக சின்ன மீன் இருந்தால் ஸ்லேஸ் போட்டோம். இது ஒரு பெருசு இல்லை. பாரி விட்டுட்டாப்பியா? கட் பண்ணாதுண்ணா. என்ன டைம் ஆயிருக்கு? 4 நிமிஷம். அதையும் ஆமாக்கா இதை வச்சிடலாம். வேலை முடிச்சுதான் உனக்கு தான் வெட்ட சொல்லலாம். தலையில வச்சு அந்த மீன் வெட்டுமா அவளுக்கு? இல்லை நீ வச்சுக்க. வேலை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கிளம்பு. அந்த தலை வாங்கிக்கலாம். கொஞ்சம் ராசி மாதிரி கிடையாது. எல்லா இடத்துலையும் நடக்குது.
பாதுகாப்பு இருக்குது உங்களுக்கு, புரியுதா? ஆனால் ஜனம் பெரிய பெரிய இடத்துல ஜனம் இருக்கிறதுல ட்ரெயின்லையோ பஸ்லையோ பஸ் ஸ்டாண்ட்லையோ எல்லா இடத்துலையும் நடக்குது. நீ காஷ்மீர் மட்டும் குறிப்பிட்டு சொன்னாச்சு. காஷ்மீரில் வந்து அதுதான் சொல்கிறேன், கூட்டத்தில் அவன் என்ன பண்ண முடியாது. லட்சக்கணக்கான பேர் வராங்கம்மாங்க. ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு ஆளை போட்டு பாதுகாப்பு பண்ண முடியும். நாமெல்லாம் உசாராக வந்துடும், உசாராக போகணும். அதெல்லாம் பாதுகாப்பு பண்ணிக்கிறாங்க. அதான் தூக்கி எடுத்தா அதான் மீன் வருதுப்பா. அதான் அது பக்கத்தில் டென்ஷன் ஆகி கொடுறாங்க. அதெல்லாம் எங்கே வேலை நடக்குது? வேலையில் வந்து எனக்கு விட்டு உனக்கு விட்டு எவ்வளோ தர சமாளிக்கிறாங்க. நாட்டுக்காமனால தலை வெடிச்சுடுற மாதிரி. ஆமாம், வரவங்க பூரா ஒரே லெவலாக வராங்க. எனக்கு வெட்டு வந்து அச்சுட்டு போகிறாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறாங்க. எல்லாரையும் சமாளிக்கணுமா இல்லையா? ஆமாம், மாத காசு இருக்குது, ஆசை ஒன்று இல்லைன்னு. வரவங்க எல்லாம் என்ன காரணம் போகிறாங்க இவ்வளோ கூட்டம்னாக்கா? வர்றது இப்போ கூட்டம் இவ்வளோ கூட்டம் வர காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோதான் இன்றைக்கி தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை, சோமவாரம், செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமெல்லாம் சிவன் ராத்திரி அமாவாசை. இன்னையோட காலியாக போகுது, புரியுதா? சிவராத்திரி புதன்கிழமை அதெல்லாம் கட்டு காலத்தில் வருது. கண்ணு முழிப்பாங்களா? அதுவா தாத்தா? ஆமாம், நைட்டு 12 மணி வரைக்கும்.